வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் குக் வித் கோமாளியில் மைம் கோபி பண்ண எக் நெஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெஸ்ட்டு பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கேரட் துருவலில் போட்டுட்டு மெல்லிசாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா துருவியாச்சு. இது போல் நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துருவின உருளைக்கிழங்கை தண்ணியில் 2-3 வாட்டி போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சாச்சு. இது போல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது போல் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பவுலில் நம்ம செய்கிற நெஸ்ட்டு ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா தடவிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இந்த பவுலில் வச்சுட்டு எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நெஸ்ட்டை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக வைக்காதீங்க, மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை அதிகமான சூட்டில் வச்சு நம்ம இந்த நெஸ்ட்டை பொரிக்கும் போது மேலே இருக்க லேயர்லாம் வேகமாகவே கலர் மாறிடும். உள்ளே உருளைக்கிழங்கு வேகாமல் அப்படியே பச்சையாகவே இருக்கும். நல்லா மிதமான எண்ணெயில் வச்சு இந்த நெஸ்ட்டை பொரிச்சு எடுத்திங்கன்னா இது போல் நல்லா பொன்னிறமாக அழகாக பொரிஞ்சு வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு நெஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இது போல் இன்னொரு நெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண நெஸ்ட்டு நல்லா ஆற விட்டுட்டு இது நல்லா ஆறின பிறகு இது போல் கத்தி வச்சு சுற்றி நல்லா பொறுமையாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டால் நம்மளுக்கு நெஸ்ட்டு அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ நம்மளோட நெஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மினி எக் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதை ஒரு மினி இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இப்போ இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மினி எக் இட்லி வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. 1-2 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நாம் வேக வச்சுருக்க மினி எக் இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கும் போதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட எக் மினி இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெஸ்ட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே நாம் செஞ்சு வச்சுருக்க அந்த மினி இட்லியும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட எக் நெஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.